வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளராக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலினை அறிவித்தால் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக பாமக முதலமைச்சர் வேட்பாளர் திரு அன்புமணி அறிவித்திருக்கிறார். சமீப காலமாக திரு அன்புமணி மு.க. ஸ்டாலின் மீது பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கான காரணங்கள் என்ன? இதை திமுக எப்படி பார்க்கிறது? மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த திரு அப்பாவு, மூத்த பத்திரிகையாளர் திரு மணி மற்றும் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதே போன்று மதுரை, கோவை, நெல்லை அரங்குகளிலிருந்து நேர்களும் இணைந்திருக்கிறார்கள். மதுரை அரங்கத்திலிருந்து பிரியங்கா மற்றும் வீரவாஞ்சிநாதன், கோவை அரங்கத்திலிருந்து சுப்பிரமணி மற்றும் வேணு, நெல்லை அரங்கத்திலிருந்து ரவி பிரகாஷ் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு கணேஷ்குமார், தொடர்ச்சியாக சமீப காலமாக ஸ்டாலின் மீது அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எதை காட்டுகிறது? எதனால் இந்த விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறார்? அதாவது இது ஆரம்பத்திலே என்ன சொல்லணும்னு சொன்னால், ஸ்டாலின் அவர் மீது வைக்கப்பட்ட தனிப்பட்ட விமர்சனமோ எதுவெல்லாம் கிடையாது. நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளருடைய கேள்வி, இந்த மாதிரி அசம்ஷன் இருக்குது, திமுகவிலிருந்து ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்துகிற போல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது, ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தினால் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு பொதுவான பதில் தான் சொன்னாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ அதிமுகவை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா, ஜெயலலிதா முதலமைச்சர் வேட்பாளரா, பன்னீர்செல்வம் முதலமைச்சர் வேட்பாளரா என்ற கேள்வியெல்லாம் இல்லை. திமுகவை பொறுத்தவரை இன்னும் அந்த கட்சி அதிகாரப்பூர்வமாக அவர்களை அறிவிக்கவில்லை. அந்த தொண்டர்களோ அவங்களே ஃபேஸ்புக்லயோ இன்டர்நெட்லயோ ஸ்டாலின் ஃபார் சிஎம் இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தான் முன்னோடியாக முதல் முறையாக அறிவிச்சு ஒரு வித்தியாசமான முறையில், இதுவரை தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு கட்சியும் முதலமைச்சர் இன்னார் தான் அப்படின்றது அறிவிச்சு தேர்தலை சந்திக்கல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனால் பன்னீர்செல்வம் கொஞ்ச நாள் முதலமைச்சராக இருந்தால், அண்ணா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நெடுஞ்செழியன் இருந்தார் கொஞ்ச நாள். அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இருக்கும்பொழுது பார்க்கும்போது இதுக்கு ஒரு மாற்றமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர, அதற்கு முன்னால் வைத்த விமர்சனம் கூட ஒரு கருத்து பரிமாற்றம், ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டுடைய சீரழிவு இன்னைக்கு அதிமுகவால் வந்திருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது, உங்களுக்கும் இதற்கு பங்கு இருக்கிறது என்ற நாகரிகமான முறையில் ஒரு எடுத்துக்காட்டாக செய்தாரே தவிர, தனிப்பட்ட விமர்சனமோ அவர் மீது ஒரு தவறான ஒரு விமர்சனமோ என்னைக்கு செய்தியாளர் கேட்டாரு, ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பினாரு, அதனால அன்புமணி ராமதாஸ் அப்படி சொன்னாரு, தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் இல்லை. பன்னீர்செல்வத்திற்கு கடிதம் எழுதுற பொழுது அங்க என்ன செய்தியாளர்கள் கேட்டாங்க, அங்க என்ன காரணங்கள்? அதுதான் நான் சொல்ல வரேன். பன்னீர்செல்வத்துக்கு கடிதம் ஸ்டாலின் அவர்கள் எழுதும் பொழுது தமிழ்நாட்டுடைய சீர்கேடுக்கு பன்னீர்செல்வம் அதிமுக ஆட்சி காரணம் என்று குற்றம் சாட்டி இருந்தார். நாங்க மூணாவது மனுஷன், நாங்க தொடர்ந்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து பாமக தனித்து போட்டியிடும் என்று நாங்கள் சொல்லிய போது, இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ்நாட்டுடைய சீரழிவுக்கு இரண்டு கட்சிகளுக்குமே பங்கு உண்டு. அது எந்த விதத்திலே 1% கூட மாற்ற முடியாது. அதை மக்களுக்கு எடுத்துக்காட்டாக, அதாவது ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதம் பொறுத்தவரை அதிமுகவுக்கு தான் பங்கு, எங்களுக்கு இதுல பங்கு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படையான தோற்றம் இருந்தது. அந்த பெர்செப்ஷனை யார் உடைக்கிறது? எந்த கட்சிகளும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கல, தைரியமாக பாமக அறிவிச்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அன்புமணி ராமதாஸ் எத்தனை முறை மக்களை சந்திச்சு தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாரு சார்? நீங்க ஒரு வாட்டி ஒரு கருத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது பாத்தீங்கன்னா, மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபா எம்பி ஆனாரு, நீங்க அடுத்தது மக்களை சந்திச்சு எம்பி ஆயிட்டார் இல்லையா? அது அப்ப போய் ஆயிடுச்சு இல்ல. இப்போ அடுத்த தடவை மக்களை சந்திச்சார், ஆயிட்டார். அடுத்த தடவை தேர்தலை சந்திக்க போறார், வரப்போகிறது இல்ல. பாமக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிறது. 25 ஆண்டுகள் அரசியல் களத்துல அந்த கட்சி நிறைவு செய்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, நியாயமான ஒரு கோரிக்கை. அன்புமணிக்கு எத்தனை ஆண்டுகள் தகுதி இருக்கிறது, எத்தனை ஆண்டுகள் அரசியல் அறிவு இருக்கிறது, அதை பற்றி புரிதல் இருக்கிறது? அதுதான் நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும். 5 ஆண்டு காலம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருந்து செய்த சாதனைகள் இதுவரைக்கும் எந்த ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் செஞ்சது கிடையாது. 5 ஆண்டு காலத்துல ஒட்டுமொத்தமாக டொபாக்கோ லாபின்றது சாதாரண லாபி கிடையாது, உலகத்திலேயே மிகப்பெரிய லாபி அது. அதை ஒழிப்பதற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசால கூட முடியல. 65%, 70% அதோட விளம்பரங்கள் வரணும்னு சொன்னதுக்கு யாரோ ஒரு கமிட்டியோட சேர்மன் சொன்னார்ன்றதுக்காக தடை பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பிரஷர் எல்லாத்தையும் மீறி டொபாக்கோவை ஒழிப்பதற்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கம் உலக அளவில் புகழ்பெற்று ஐநா சபையின் விருது, இதுவரைக்கும் ஐநா சபையின் விருதுகள் அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பெற்றது கிடையாது. ஒரு தகுதியானவர் ஐநா சபையின் விருது பெற்ற ஒரு அமைச்சர் இருக்கிறார்னு சொன்னாதான். இதை விட அதிகமானது, ஒரு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஒரு நாட்டை விசிட் பண்றாருன்னு சொன்னா பிரைம் மினிஸ்டரையும் பிரசிடென்ட்டையும் தான் சந்திப்பது வழக்கம். ஆனால் முதல் தடவையாக உலகிலேயே மிகப்பெரிய பாப்புலேஷனை கொண்ட இந்தியாவில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அலுவலகத்திற்கே நேரடியாக அவரே பாராட்டியது வரலாற்றில் முதல்
ஒருத்தர் இதை விட தகுதி வாய்ந்த ஒருத்தர், அவர் இத்தனை வாட்டி தேர்தல் சந்திச்சாரா இதுல சந்திச்சாரான்றதை விட, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில வந்தார், அவர் எத்தனை தடவை தேர்தலை சந்திச்சார், முதலமைச்சராக ஆக்குனாங்க. இவரால் முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா, தகுதி வாய்ந்தவரா, இதற்கு முன்னால் இந்த நாட்டிற்கு என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறார்? அதுதான் நான் போன வாட்டியே சொன்னேன். 108 ஆம்புலன்ஸ் திட்டம், ஏற்கனவே ஆம்புலன்ஸ் திட்டம் இந்தியால இல்லாம இல்ல, ஆனா 108 ஆம்புலன்ஸ் திட்டத்துக்கு கொண்டு வந்த வரவேற்பு என்ன? அது ஒரு வித்தியாசமான முறையில், மாற்றமான முறையில் எளிதான மக்களுக்கு சென்றடைய செய்தவர் அன்புமணி ராமதாஸ். இந்த தகுதி எல்லாம் இருக்கு, இவ்வளவு தகுதி வாய்ந்தவர் ஏன் வரக்கூடாது? எங்க கட்சியில இல்ல, தமிழ்நாட்டிலேயே எங்களுக்கு பொறுத்தவரை தகுதி வாய்ந்தவர் இவர் என்று கருதினோம், அவராக முன்னிறுத்துறோம். திமுக மீது, மு.க. ஸ்டாலின் மீது அன்புமணி ராமதாஸ் வைக்கக்கூடிய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்கள இப்போ முதல்வர் வேட்பாளராட்டு அறிவிச்சிருக்காங்க. அவங்க கட்சியில இருந்து கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, நாங்க முதல்வர் வேட்பாளர்னா ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒருவரை தான் முதல்வர் வேட்பாளராட்டு அறிவு பண்ணாங்க. அது தம்பிக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்றேன். அவங்க இஷ்டம், அவங்க கட்சியில யாரை வேணாலும் நியமிச்சுக்கலாம். நான் ஏன்டா இதை தளபதி மேல இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காங்களே, எதுக்கு இவங்ககிட்டே பண்றாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. 79 பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இயக்கம் ஆரம்பிச்சு அது ஒரு சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு 89 வரை போராடினாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நல்லா அடியும் கொடுத்து கேஸும் போட்டு பல பேர் உயிரிழந்தாங்க. 89 தலைவர் கலைஞர் வந்த பிறகு கூப்பிட்டு விட்டு 20% இடஒதுக்கீடையும் கொடுத்து வழக்குகள்லாம் தள்ளுபடி பண்ணி இறந்தவங்களுக்கு என்னவும் கொடுத்தாங்க, அவங்களுக்கு பென்ஷனும் கொடுத்து அவங்களுக்கு நிதி உதவியெல்லாம் கொடுத்து ஒரு பெருமை சேர்த்தாங்க. அந்த சமுதாய மக்கள் தலைவர் கலைஞர் மேல இவ்வளவும் செஞ்சதுனால ஸ்டாலினை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிறீங்களா? இல்ல, இவ்வளவும் செய்ததுனால அந்த மக்கள் நன்றியோட தலைவர் கலைஞர் மேல இருக்கிறாங்க. இவங்களுக்கு திரும்ப தலைவர் கலைஞர் தான் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து டெல்லிக்கு அமைச்சரா சுகாதாரத்துறை அமைச்சர் வேணும்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அதுக்கு நன்றி காட்டணுமான்னு எல்லாம் நாங்க சொல்லலை, அவங்கள அனுப்புனாங்க. அவங்க போய் கடைசி நேரத்தில் என்ன அங்க போயிட்டுங்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா 2% இடஒதுக்கீடு நான் வாங்கிட்டு வர வேண்டி போனாங்க. எத்தனை % வாங்கினாங்களோ தெரியல. சிபிஐ வழக்கு நான் இதை சொன்னாதான் புரியும். சிபிஐ வழக்கோட வந்து இங்க வந்து நிற்கிறாரு, ஒரு அமைச்சர் பதவிக்கு போய் சிபிஐ வழக்கோட இங்க வந்து நிற்கிறாரு. இப்ப எதுக்கு இந்த கோபம் தளபதி மேல வருது அப்படின்னு சொன்னா, அந்த சமுதாய மக்கள்லாம் ஒட்டுமொத்தமாட்டு இவங்க இயக்கம் ஆரம்பிக்கும் போது சொன்ன கருத்து வேற. என் மகனோ மகளோ நானோ தேர்தலில் நிற்க முடியாங்க, எந்த பதவிக்கும் வர முடியாங்க, அப்படி நாங்க ஊழல் செய்ததா சொன்னா எங்களை முச்சந்தில விட்டு சவுக்கால் அடிங்கன்னாங்க. இவங்க பையன் மேல சிபிஐ வழக்கு இருக்கு, யாரு சவுக்கால் அடிக்கணுங்கிறதா இப்ப பிரச்சனையா இருக்கு. அந்த சமுதாய மக்கள்லாம் இப்ப பார்த்து இவங்க 5 வருஷம் மத்தியில ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களால எந்த பயனும் இல்லை. இப்போ நமக்கு இனி ஒரு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கணும்னா அது தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்துல கிடைச்ச மாதிரி கிடைக்குமோ. இதுக்கு இப்போ இதுக்கு கடலூர்ல ஒரு கூட்டம் போடுறாங்க, ஒரு 15 லட்சம் பேர் அங்க திரள போறாங்க. எல்லா கிராமங்களும், அதாவது இவங்க நமக்கு வாக்களிப்பாங்கிற கிராமங்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா இந்த கூட்டத்துக்கு வர இருக்கு. ஏற்கனவே மதுரையில் ஒரு 12 லட்சம் பேர் வந்தாங்க. அதே போல தளபதி தலைமையில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய அவலத்தை எடுத்து சொல்ல ஸ்டாலின் மீது அன்புமணி ராமதாஸ் வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் ஸ்டாலின் மீது தொடர்ச்சியாக அன்புமணி விமர்சனங்களை முன்வைக்கிறார்? அதுக்கு வைக்கிற காரணம் தான் பதில். அவங்களுக்கு ஒட்டு இப்போ அவங்க சமுதாய ஓட்டம் இப்போ வேல்முருகன் போயிட்டாரு, தீரன் போயிட்டாரு, காடுவெட்டி குருவை இப்ப காணல. இப்படி எல்லாம் உள்ள சூழ்நிலையில இவங்களுக்கு அவங்களுடைய சமுதாய ஓட்டையாவது கைப்பற்றணும் அப்படிங்கறதுக்காக முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சா, ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் நான் தான் பாராளுமன்ற பாரத பிரதமர்னு சொன்ன உடனே நம்ம அம்மா தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஆள் போட்டு ஓட்டு கிடைச்ச மாதிரி இந்த சமுதாய ஓட்டாவது நம்ம சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் வரட்டுங்கிறதுக்காக அந்த முயற்சியில இறங்கி இருக்காங்களே தவிர அவங்களுடைய ஓட்டு பேங்க் காலி ஆயிடுச்சு. அதுக்கும் ஸ்டாலினை விமர்சனம் பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா அந்த ஓட்டு அவ்வளவு தளபதிக்கு வருது, கலைஞருக்கு வருது, அந்த சமுதாயம் அவ்வளவு ஒட்டு மொத்தமா அவரு பின்னால வந்து அந்த ஓட்டுகளை பிரிப்பதற்காக அன்புமணி அந்த சமுதாய ஓட்டு இங்க வந்ததுனால தளபதி மேல அவங்களுக்கு கோபம் வேற ஒண்ணும் கிடையாது. சரி, தொடர்ந்து பேசலாம். திருமணி, அன்புமணி தொடர்ச்சியாக ஸ்டாலின் பற்றிய விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு என்ன காரணம் பாக்குறீங்க? இது மாதிரி நேரடியாக முன்வைப்பதன் மூலமாக இந்த 2ஆம் இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு சீக்கிரமாக வந்துட முடியும் அப்படின்னு அன்புமணி நினைக்கிறாரா? ஆமா, அதுவும் ஒரு காரணம் தான். இப்ப நீங்க 2 விஷயம். ஒன்று, முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கான என்னுடைய பதில் என்பது வந்து அவர் வந்து ஸ்டாலினை தொடர்ச்சியாக அட்டாக் பண்றது மூலமா வந்து அதற்கு இணையான அந்த ஒரு பப்ளிசிட்டி, அந்த லைம் லைட் தனக்கு வரும் என்பது அது ஒரு முக்கியமான காரணம். அது தப்பு ரைட்ன்றது வேற விஷயம். அது ஒரு அரசியல் கட்சிக்கு அதற்கான எல்லா உரிமையும் உண்டு. ஏன்னா ஜெயலலிதா விட்டுட்டு இவங்க வந்து ஸ்டாலினை குறி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து கலைஞருக்கு வயதாகி விட்டது, அடுத்த தேர்தலில் வந்து அநேகமாக ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வேட்பாளர் இருப்பார் என்பதுதான் பரவலான கருத்தாக இருக்கிறது. ஆகவே அதை ஒன்று குறி வைக்கிறார் அவர். ஒன்று, அதை விட முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா வந்து எனக்கு வந்து இந்த
இந்த மாதிரி ஒரு தனி நபர்களை வந்து முக்கியத்துவப்படுத்துவது, அவர்களை குறிவைப்பது, தன்னைத்தானே முன்னிறுத்தி கொள்வதும் வேறொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபரை குறிவைப்பதுமே வந்து ஆரோக்கியமற்ற அரசியலின் அறிகுறியாகத்தான் படுகிறது. ஏனெனில் நம்முடைய ஜனநாயக முறை என்பது கட்சிகளுக்குத்தான் நாம் வாக்களிக்கிறோம், சின்னங்களுக்குத்தான் வாக்களிக்கிறோம். ஒரு தனிநபருக்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் என்பது ஒரு அளவுக்கு உண்டே ஒழிய அதையே பிரதானமாக படுத்தி மாநிலம் முழுவதிலும் வரக்கூடிய எல்லா நாளிதழ்களிலும் தேசிய மற்றும் தமிழ் ஆங்கில நாளிதழ்களில் முதல் பக்க விளம்பரங்களுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணி நாம் கொடுப்பது என்பதும் ஒரு தனிநபரையே நாம் வந்து துதிப்பாடுவது என்பதும் நிச்சயமாக வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏன்னா நாம் ஒரு மன்னராட்சி காலத்தில் வாழவில்லை. இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபர் முறை கிடையாது. கேட்டால் இவர்கள் மோடியை உதாரணம் காட்டுவார்கள். அதுவே தவறு. எப்படின்னா மோடி எந்த கட்டத்தில் வந்தார் என்றால் பார்த்தீங்கன்னா பிஜேபின்ற ஒரு கட்சி வந்து அவர்கள் வந்து நல்லது கெட்டதை செஞ்ச பிறகு அந்த கட்சியின் சார்பாக முன்னிறுத்தப்படுகிறார். ஒரு பிராந்திய கட்சி வந்து ஒரு தனி நபரை அவர்கள் மாம்பழம் சின்னத்திற்கோ பாமகவிற்கோ வாக்களிங்கள் என்று முதல் பக்க விளம்பரங்களை கொடுத்திருந்தால் கூட அது நமக்கு புரியக்கூடிய இதுவும் ஒரு பிரச்சார உத்தி தானே. இதுல தவறு இருக்க முடியும். இல்ல நான் தவறுன்ற நான் எப்படி அதை பார்க்கணும், சட்டப்படி அது தவறு இல்லைன்றது வேற விஷயம். நான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக கூட இதை செஞ்சது கிடையாது. திடீரென்று தேர்தல்கள் 10 மாதங்களுக்கு இருக்கும் பொழுது எங்கேயோ கிடைக்குது தேர்தல்கள். ஒரு வாரம் என்பதே ஒன் வீக் இஸ் a long period in politics. இப்போ கலைஞரையோ ஜெயலலிதாவையோ முதல் பக்கத்தில் விளம்பரத்தை திடீர்னு கொடுத்தாங்கன்னா அது எப்படி வந்து ஒரு இதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது வந்து சட்டப்படி வந்து இதுல ஒரு தப்பும் கிடையாது. அதல்ல நான் சொல்வது. ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி, தேர்தல்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாலே ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்ட ஒரு கட்சி திடீரென்று வந்து உங்களுக்கு ஒரு தனிநபரை முன்னிறுத்துவது என்பதும் வேறொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தனிநபரை குறிவைத்து நான் அதை வந்து ஒண்டி கொண்டி வான் கூப்பிடலையே தவிர மற்றபடி வந்து அந்த மாதிரியான ஒரு அரசியல் என்பது வந்து என்னை பொறுத்தவரையில் நான் சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. கொள்கைகளின் பால் மட்டுமே தான் நம்ம அரசியலை மேற்கொண்டு முன்னெடுத்து சென்றால் அது நலம் பயக்கும். இல்லைன்னா வந்து தனிமனித ரசாபாசங்களும் காழ்ப்புணர்ச்சிகளும் தான் மிகுந்து போகும். இது ஆரோக்கியமற்ற அரசியலுக்கான தொடக்கம் என்று எனக்கு படுகிறது. இல்ல ஒரே மேடையில விவாதம் வச்சுக்கலாங்கிற அளவுக்கு ஒரு நாகரிகமான அரசியல் நடக்கிறதா நீங்க பாக்கலையா? கடிதங்கள் எழுதிக்கிறாங்க, கேள்விகள் கேட்கிறாங்க, ஒரே மேடையில விவாதிக்க தயார்லாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இது சற்று முன்பாக இருந்த காலகட்டங்களை விட இப்போ இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்கன்னு நீங்க பாக்கலையா? அப்படி பார்க்க முடியாது. எதற்காக இவ்வளவு முக்கியத்துவத்தை ஒரு தனிநபருக்கு கொடுக்க வேண்டும்? அவர் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஏனால் ஒரு தனிநபரோட பாத்திரம் என்பது வரலாற்றிலும் சமூகத்தில் நீங்க பாருங்க, அது ரொம்ப சுருக்கமானது. மகாத்மா காந்தியே அவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலோ பின்னாலோ பிறந்திருந்தால் காந்திஜியே கிடையாது. அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். வரலாறை படிப்பவர்களுக்கு இவையெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமற்ற போக்கு என்பது தெரியும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரோக்கியமற்ற போக்காகத்தான் பார்த்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். மதுரை நேயர் பிரியங்கா, உங்களுடைய கருத்து. மதுரை நேயர் பிரியங்கா. இவங்க சொல்றாங்க, பாமக சொல்றாங்க நாங்கள் வந்து ஜனநாயக அரசியல் பண்ணுவோன்னு. ஆனால் அவங்க வந்து இத்தனை நாளில் ஜாதி அரசியல் தானே பண்ணியிருக்காங்க. நீங்கள் தொடர்ச்சியாக முடிச்சிடலாம் பிரியங்கா. அது மட்டும் இல்லாமல் போன தேர்தலில் நாங்கள் யாரோடையும் கூட்டணி அமைக்க மாட்டோம்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவோட கூட்டணி அமைச்சாங்க. அது எதுக்காகன்னா சீட்டுக்காக தான். இவங்க செய்கிற எல்லாமே ஒரு விளம்பர யுக்தியாக தான் இருக்கே தவிர்த்து எதுவும் கொள்கை அடிப்படையில் இந்த கட்சி இயங்குறதா இதுவரை தெரியல. சரி, விளக்கம் கேட்கலாம். அதான் இப்போ இது வந்து ஆரம்ப கட்டத்திலே நான் பலமுறை இந்த இடத்துல வந்து விளக்கம் கொடுத்துருக்குறேன். சாதி அரசியல் என்பது எங்கள் மீது பூசப்பட்ட ஒரு சாயம். எப்படி வந்து இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா மோடி இருக்கும் பொழுது, மோடியை நாங்கள் உதாரணத்தை காட்டுற தவறு என்று கூட சொல்லலாம்னு சொன்னார். இத்தனை அதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு விளக்கம் யாரோ வெளியில இருந்து செஞ்சதா சொல்றீங்களா? இல்ல நான் சொல்லிடுறேன். பாமக மீதான குற்றச்சாட்டு இல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கு தான் நான் விளக்கம் சொன்னல. சாதி அரசியல்னா எதை சாதி அரசியல்னு சொல்றீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியின் சாதனைகளை நீங்க ஏன் வெளியில பேச மாட்டீங்க? இதே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் திட்டம் கொண்டு வந்த பொழுது தனிப்பட்ட சாதிக்கு கொண்டு வரல. ஒரு திட்டம் அவர் தீட்டிய பொழுது தனிப்பட்ட சாதிக்கு கொண்டு வரல. எய்ம்ஸ் மருத்துவமனையில் எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல SC STக்கு இதுவரை வரலாற்றில் ரிசர்வேஷனே கிடையாது. இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தனிப்பட்ட ஜாதிகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே மக்களுக்கு அதுதானே சொல்றோம். அதே தானே நாங்களும் பண்ணோம். எங்கள் மீது மட்டும் திட்டமிட்டு நீங்க திணிப்பதற்கான காரணம் என்ன? அதுதானே நாங்க கேட்கிறோம். இதற்கு முன்னாடி மட்டும் இல்ல, ஆரம்ப கட்டத்திலிருந்தே மருத்துவர் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பா ஐயா நினைவுபடுத்தும் போது கூட இந்த விஷயத்தை சொன்னார். செயல்பாடுகள் சார் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த போராட்டங்கள் அவசியமாக இருக்கிறது. பெரியார் காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்தக்கூடிய சமுதாய சீர்திருத்தத்திற்கு அன்னைக்கு நடத்திய பெரியார் போராட்டங்கள் எல்லாம் நியாயமானது. மருத்துவர் ஐயா அவர்கள் எதுவுமே தவறுன்னு சொல்லல. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல எங்களுடைய கட்சியின் கொள்கையை கோட்பாடு செய்யும் பொழுதே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்
பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று அறிவித்து இன்னி வரைக்கும் அதுல நாங்க சரியா தான் இருக்கிறோம். எந்த இடத்துல நாங்க தவறாக இல்லை. நீங்க சொன்னதையே செய்யலன்னு தானே அப்பாவுடைய குற்றச்சாட்டு. சொன்னது செய்யலன்னு அவங்க சொல்றாங்க சார். அவங்க திணிச்ச கருத்து தான். எங்களிடம் வந்து சொன்னேன் தம்பி, அதாவது கட்சி சார்ந்து எங்க குடும்பத்துல இருந்து யாரும் வர மாட்டாங்க, ஒரு தலித் தான் முதலமைச்சராக வருவார். நீங்க சொன்னதே எதையுமே நீங்க ஃபாலோ பண்ணல. சொல்றது முழுசா எடுத்துக்கோங்க சார். நான் பலமுறை இந்த இடத்துல தெளிவுபடுத்திட்டேன். எங்களுக்கு கிடைத்த அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் முதல் முறையில் கிடைச்ச அரசியல் அதிகாரத்தையே நாங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு தான் கொடுத்தோம். நாங்க அனுபவிச்சுட்டு போல. நீங்க சொல்ற மாதிரி சாதி அரசியல் செய்யறவங்களாக இருந்தால் முதலில் கிடைச்ச ஒரு மத்திய அமைச்சர் பதவியை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு தானே கொடுத்துருக்கணும். ஆனா தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு தானே கொடுத்தாங்க. அதுவே கோட்பாடுல நாங்க வந்து மாறி எல்லாம் போகல. இல்ல ஒரு முறை கொடுத்ததே போதும். ஒரு முறை இல்ல, தொடர்ந்து அடுத்த முறை கொடுத்தோம். எங்களுக்கான வாய்ப்பு வரவில்லை. வாய்ப்பு வரும்போது இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு இளைஞரை முன்னிறுத்த வேண்டும். ஏற்கனவே இந்த நாட்டிற்கு சாதித்து காமிச்சிருக்கக்கூடிய ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய கட்சியின் பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மானம் செய்தோம். பொதுக்குழுல பல பேர் குறுக்கிடதுக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டு கூடாது. அதாவது நான் கேட்கறது வந்து அமைச்சர் பதவி குடிப்புங்கன்னு சொல்லி உங்க ஐயா சொல்லல, உங்க மருத்துவர் ஐயா சொன்னாரு. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக முதல்வர் வேட்பாளர் அறிவித்தார். அந்த வேட்பாளர் ஒரு தலிதா தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சொல்ல வரேன். முதல் எங்களுடைய கட்சியின் பொதுக்குழு கூடும்போது எங்கள் மருத்துவர் ஐயாவிற்கோ இதற்கோ 1% கூட சம்பந்தம் கிடையாது. பல பேரை முன்னிறுத்தினார்கள். ஜி.கே. மணியை முன்னிறுத்தினாங்க, ஏ.கே. மூர்த்தியை முன்னிறுத்தினாங்க. ஆனால் முன்னிறுத்தி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏற்கனவே சாதித்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தரை முன்னிறுத்தி அவரை கொண்டு போகணுன்றதுதான் அரசியல். இவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த கட்சி எடுத்தாலும் தனிநபரை சார்ந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக எடுத்தீங்கன்னா ஜெயலலிதாவை சார்ந்துதான் சென்று கொண்டிருக்கிறது. ஜெயலலிதாவை காரணம் காமிச்சுதான் ஓட்டு கேட்கறாங்க. கோயம்புத்தூர் மாநாட்டில் கூட திரு ராமதாசையோ பாமகவையோ பார்க்கவே இல்லை அப்படிங்கறத குற்றச்சாட்டு. அன்புமணி மட்டும்தான் முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. நாங்க அதுதானே சார் சொல்றோம். நாங்க இப்ப கேட்கறது கூட என்ன, மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸின் சாதனைகளுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். மாற்றத்தை வந்து அன்புமணி ராமதாஸால் கொடுக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே இந்திய அளவிற்கு 101 கோடி பேர் மக்களுக்கு 120 கோடி மக்களுக்கு திட்டத்தை தீட்டி மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணகுமார் சார்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா வந்து இப்ப பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவோட முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் வந்தாருன்னா அவரை எதிர்த்து போட்டியிடுவேன், இல்ல அவர் கூட நேரடியா விவாதம் பண்ணவும் தயார் அப்படிங்கிறாரு. பாமக வந்து உங்க மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வந்து இப்ப பாப்புலர் ஆயிருக்கு, எவ்வளவு பேருக்கு பாமக பத்தின நாலேஜ் இருக்கு, அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தின நாலேஜ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சரி, அவர் பேர் திரு கணேஷ்குமார். சரி, நீங்க பதில். அவர் கேட்ட கேள்வி வந்து நாங்க சொன்னது வந்து திமுக அதிமுக லீடர்ஸை கம்பேர் பண்ணும்போது நீங்க அவங்க கூட ஈக்குவலா போட்டி போடுற அப்படின்னு சொல்றீங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தின நாலேஜ் மக்கள் மத்தியில எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நம்ம விளக்கம் பெறலாம். இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ ஏன் விளம்பரம் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்கன்ற கேள்வி எல்லாம் எழுதுவதற்கு இதுவே ஒரு பதிலாக வந்துகிறது. ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் செய்த சாதனைகளை எல்லாம் ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை. அந்த அளவிற்கு ஊடகங்களுக்கு எங்களிடமும் சொந்தமான ஊடகங்கள் மற்ற கட்சிக்கு இருக்கிற மாதிரி ஜெயா டிவி மாதிரியோ சன் டிவி மாதிரியோ மக்களை எளிதில் சென்றடையக்கூடிய ஊடகங்கள் எங்களுக்கு கிடையாது. உங்கள்கிட்ட இல்லையா? ஆமா, இல்ல, உண்மையில அந்த காலகட்டத்தில் இல்ல. தனியாக தொலைக்காட்சி இருந்தது, காலகட்டத்தில் இல்ல. தொலைக்காட்சி செய்தித்தாள் ஆரம்பிச்சீங்க இல்ல, அந்த காலகட்டத்தில் இல்ல. அதற்கு பிறகுதான் அதுதான் சொல்றேன் இல்லையா, நீங்க சாதி கட்சின்னு சொல்வதே அதனுடைய வெளிப்பாடு தான். எங்களுடைய செயல்பாடுகளை முழுமையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியவில்லை. அவர் சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நாங்க இன்னொரு விஷயம் அவர் சொன்னதுல ஒரு கருத்து மாறுபடுறேன். நான் எதிர்த்து போட்டியிடுவோம் என்பதெல்லாம் இல்ல, எதிர்கொள்வதற்கு தயார். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆண்ட கட்சி திமுக, ஆளுகின்ற கட்சி அதிமுக. இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மாற்று என்று எங்களை முன்னிறுத்தி வரும்பொழுது இவர்கள் 2 பேரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். நாங்க ஏதோ திமுகவை மட்டுமே விமர்சிக்கிறோம், ஸ்டாலினை மட்டுமே விமர்சிக்கிறோம் கிடையாது. எங்களுடைய அறிக்கைகள் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு எதிராக தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். 2 விஷயத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் தனிநபர் விமர்சனங்களாக அதெல்லாம் இல்லையே. இல்லையே எதுவுமே. நீங்க ஆளும் கட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க, அறிக்கைகள் கொடுக்குறீங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. அங்க நீங்க வந்து ஜெயலலிதாவை எந்த விதத்திலையும் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில நீங்க ஜெயலலிதா அவர்கள் வழக்கில் சிறைப்பட்டு சிறைக்கு சென்ற போது அதிகமாக அறிக்கை கொடுத்து தைரியமாக களத்தில் நின்று குரல் கொடுத்தவர் யார்? இந்த மாதிரியா நீங்க கடிதம் எழுதியிருக்கிறீங்களா சார்? நேரடியாக விவாதிக்க தயாராக பேசணும் சார். இதுவாது கடிதம் வாயிலாக அவர் கொடுத்ததற்கு நாங்க விளக்கம் கொடுத்தோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் சிறையில் இருந்த பொழுதோ அவர்கள் செய்த தவறு செய்த பொழுதோ எழுதித்து கேட்டவர் யார்? மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அந்த ஒரே காழ்ப்புணர்ச்சி தான் அவர் சிறைப்படுத்தப்பட்டார். வேற எந்த காரணத்தும் இல்ல. ஜனநாயக ரீதியாக மக்கள் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திய போனவர் 11 நாட்கள் சிறைப்படுத்தப்பட்டார். தப்பு செஞ்சுட்டா போனாரு, தப்பு செஞ்சுட்டு போனாரு, ஊழல் பண்ணிட்டா போனாரு, ஊழல் பண்ணிட்டு போல. தம்பி சொன்னாங்க ஜாதி கட்சின்னு எங்களை சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம், 11 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது திமுக எங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2014 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 ஜாதி கட்சிகளை இணைத்து நாங்கள்லாம் ஜாதியை முன்னிறுத்து வருவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களில்
ராமதாஸ் அவர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க மாவட்ட அதுதான் நீங்க இவர் போனா அந்த இவர் பாமக தலைவர் போனாக்கி அங்க ஜாதி பிரச்சனை வந்துரும், பெரிய ஜாதி சண்டை வந்துரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலே பெரிய லீடருங்க இன்னைக்கு கூட அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லி. ஒரு தலைவரை நீங்க போனா சண்டை வந்துரும் அப்படின்னு சொன்னா நம்ம கிருஷ்ணசாமி அப்படி சொல்லியிருக்காங்க, திருமாவளவனை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால ஐயா மருத்துவர் ஐயாவும் அவங்க இயக்கத்தில் உள்ளவங்க தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களுடைய நோக்கம் இவ்வளவு பண்ணினாங்களே அவங்கள கரை சேர்த்தாங்களா? 2014 பிஜேபி கூட டக்குன்னு அவங்கள நடு ரோட்ல விட்டுட்டு ஒரு நன்றி இல்லாம ஒரு விஷயம் அவருக்கு இதே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எதிர்த்து போராடியது ஒரு சமுதாயத்தில் நடக்கின்ற அவல நிலையை. அதற்கு அனைத்து சமுதாய பேரியக்கம் என்ற ஒரு இயக்கம் துவங்கப்பட்ட பொழுதே இது அரசியல் இயக்கம் அல்ல, சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனையை எடுத்துக்காட்டுகின்ற ஒரு இயக்கம்னு சொன்னோம். அன்னைக்கு யாருமே இல்லைனாங்க, இதே திமுகவை சேர்ந்தவங்க கூட தான் இல்லைனாங்க. ஆனால் கடந்த வாரம் விழுப்புரத்துல செந்தில்னு ஒருத்தர் ஒரு தவறான பொய் புகார் ஒண்ணு கொடுத்து எல்லா தொலைக்காட்சியிலும் பரப்பப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது இல்ல, அப்படி ஒரு சம்பவமே இல்ல. ஒரு பெண்ணையே காதலிக்கவில்லை, அவர் பொய்யான புகார், ஏற்கனவே ரயில்ல அடிபட்டு கைகால் போனதுன்னு இன்னைக்கு வந்திருக்கு அறிக்கை. இன்னைக்கு அதனுடைய ஒரு கமிஷன் விசாரணை செய்து போலியான குற்றச்சாட்டை ஒரு பெண் மீதும் அந்த பெண்ணின் வாழ்க்கையை எதிர்பார்க்காமல் செய்யும் பொழுது, இத்தனை ஆயிரம் பெண்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது அதற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அனைத்து சமுதாய பேரியக்கம் இயக்கம் என்று சொன்னாங்க. நீங்க ஏற்கனவே நடந்த விஷயங்களையும் இந்த விஷயத்தை நீங்க ஒண்ணுபடுத்தி பேசாதீங்க. நீங்க அத மாதிரி அது வேற இது வேற. திரு அப்பா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. உங்களுக்கு பின்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி தைரியமாக முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒருத்தரை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறாங்க, மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க, மக்களை கவரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு என்ன பிரச்சனை? ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கிறதுல என்ன தயக்கம்? கட்சியோட தலைமைக்கு தயக்கமா, இல்ல மக்களை சந்திக்க முடியாதுன்னு பிரச்சனையா, இல்ல கட்சிகள் கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தயக்கம்? எங்க 93 வயசுல அவரை மாதிரி செயல்படுறதுக்கு தலைவர் கலைஞர் இருக்கிறாரு. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் ஒருவர் இருக்கிறாரு. தலைவர் யாரை சொல்றாங்களோ அதை தான் செய்வாங்க. அது பொதுக்குழுலே சொல்லிட்டாங்க. அதாவது அடுத்த முதல்வர் தளபதி தாங்கிற பொருள்பட சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு விளக்கம் சொல்ல இன்னும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா யூபியில் இன்னைக்கு முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் வச்சிருக்காங்க. அடுத்த தேர்தலில் இப்போ நீங்க 2016 தேர்தலில் உளவுத்துறை சொல்லுது, அடுத்தால எல்லா அதிகாரிகளும் நீங்க செக்ரட்டரியேட் போங்க சொல்லுவாங்க, அடுத்தது உங்க தளபதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க அடுத்த தேர்தல் வருது 2016 திமுக ஜெயிக்கு தளபதி முதல்வர் ஆகிறார். இதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்க கூட ஏற்கனவே பேசும்போது தேர்தலுக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது, பாமக இவ்வளவு பிரச்சாரம் பண்ணுது, இதை ஒரு சட்டப்படி தவறு இல்லை அப்படின்னாலும் தேவையில்லாத ஒரு விஷயம், தனிநபர் துதிபாடுதல் அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு. ஆனா திமுகவுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கவே இல்லையே. பாமகவுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சிக்கு என்ன தயக்கம்? இல்ல ஒரு பாயிண்ட் நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். இந்த குடும்ப அரசியல், இந்த வாரிசு அரசியல் வெறும் பாமகக்கு மட்டும் சொல்ல முடியாது, திமுக மட்டும் சொல்ல முடியாது. இது ஆசிய அரசியலின் சாபக்கேடு. அதாவது ஆசியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே குடும்ப அரசியலாகவும் வாரிசு அரசியலாகவும் தான் இருக்கின்றன. அதற்கு அவர்களும் அதுவும் குறிப்பாக பிராந்திய கட்சிகளுக்கு அந்த வியாதி அதிகமாக பிடித்திருக்கிறது. அதனால அவங்கள மட்டும் நம்ம ஐசோலேட் பண்ண முடியாது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு இப்ப அறிவிக்கணும்? இப்ப கலைஞர் இருக்காரு, 92 வயசு ஆகுது அவருக்கு, அடுத்த 10 மாதங்கள் இருக்கு, 8-9 மாதங்கள் இருக்கின்றன தேர்தலுக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க அறிவிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் பாமக அந்த நெருக்கடி இருக்கலாம், அண்ணா திமுக அதற்கான நெருக்கடி இல்லை. இன்னொன்னு, ஒவ்வொரு கட்சியும் தனக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பதும் அறிவிக்காமல் இருப்பதும் அந்தந்த கட்சியோட வியூகம் சம்பந்தப்பட்டது. அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. என்னுடைய பார்வை என்பது இது மொத்தத்துல இது ஒரு ஆரோக்கியமற்ற விஷயம். ஏன்னா குடும்ப அரசியல் என்பது சத்தியமாக ஆரோக்கியமற்ற விஷயம் தான். ஆனால் அது நமக்கு சாபக்கேடாக நம்ம தலையில் விடிந்து விட்டது. அதோட தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா எப்படி அது அந்தந்த கட்சி தானே நம்ம முடிவு செய்யணும். நம்ம ஒரு லெவலுக்கு மேல நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால தான் சொல்றேன், கொள்கை சார்ந்த அரசியல் என்பதுதான் ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். ஒரே சிம்பிளா முடிச்சு உங்கள் கேள்விக்கும் பதில் சொல்லிடுறேன். தேர்தலுக்கு இத்தனை நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி இப்ப முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சு எதற்காக நீங்கள் பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டார். இது ஆரோக்கியமானது இல்லைன்றார். இப்போ கடைசி நேரத்தில் அறிவிச்சா, இப்ப உதாரணத்துக்கு அரங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களின் சாதனை தெரிகிறதா? சொல்லுவாங்க சிபிஐ மட்டும் தான் உலகத்துக்கு தெரியுது. நான் சொல்றேன்ல சார், நான் தான் சொல்றேன், எங்க சாதனைகளை நாங்கள் எப்படி வெளியில கொண்டு வர முடியும்? இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் அன்புமணி ராமதாஸ் தான் இத்தனை விஷயங்களை செய்திருக்கிறார் என்று கொண்டு போறதுக்கு வேற என்ன வழி இருக்கிறது? இப்படிதான் நாங்க செஞ்சோம். இதுதான் நியாயமான முறை, நேர்மையான முறை. நாங்க அநாகரிகமான முறையில் போனா
அது கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அது மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு தெரியல. எங்களுடைய நோக்கம் இதுதான். எங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய சாதனைகளை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும். நீங்க அது வந்து ஒரே வாரத்துல எங்களால கொண்டு போயிட முடியாது. அது வந்து திரு மணி அது வந்து மணியுடைய கருத்து. அவர் திரு மணி வந்து முன்வைத்த நீங்க ஸ்டாலினை வந்து முன்னிறுத்துறது, ஸ்டாலினை விமர்சனம் பண்றது அப்படிங்கிற பிரச்சனைகளை தான் உங்களுக்கு போட்டியாக ஸ்டாலினை தொடர்ந்து முன்னிறுத்துறீங்க அப்படிங்கறத பிரச்சனை. மறுபடியும் சொல்றேன் சார், அவருக்கு எங்களிடம் இல்லாத ஒரு தகுதி இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சருடைய மகன் என்ற தகுதி அவருக்கு இருக்கிறது. ஒரு ஆண்ட கட்சி, ஏற்கனவே ஆட்சியில் பங்கு பெற்றவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், ரைட்டா? அவரை வந்து நாங்க தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணல. அவருடைய ஆட்சி காலத்தை தான் நாங்க விமர்சனம் பண்றோம். அவரோட திமுக ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு தமிழ்நாடு சீர்கேடாக போயிருக்கிறது என்பதை தான் நாங்க விமர்சனம் பண்றோம். தவிர ஸ்டாலின் என்ற தனிப்பட்ட மனுஷனையும் நாங்க என்னைக்குமே விமர்சனம் பண்ணதில்லை. அதுவும் இல்லாம அதிமுகவும் சேர்த்துதான் விமர்சனம் பண்றோம். ஒரே நிமிஷத்துல இந்த பதில் சொன்னா அவங்க சொன்னாங்க தலைவருடைய மகங்கிற தகுதி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னாங்க. அன்புமணியை மாதிரி தொட்டில தழுக்க வச்சு இப்ப அவங்கள வளர்த்து கொண்டு விடலங்க. அன்புமணி ராமதாசுடைய தந்தை அவர்கள் எந்த ஒரு பொறுப்புக்கும் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினரும் வரமாட்டேன்னு சொல்லி அதே இடத்துல இருக்கிறாரு. நான் முடிச்சிருந்தேன். 45 வருஷமா அரசியல் இருக்காங்க. 75ல மிசா காலத்துல ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காங்க. தொடர்ந்து பல போராட்டங்கள்ல இயக்கத்துல ஒரு சாதாரண வட்டக்கழக செயலாளராக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பொருளாளராக வந்திருக்க வரைக்கும் அவர்கிட்ட வந்து என்ன இல்ல, அரசியல் தான் முழு நேரமும். ஒரே ஒரு இது, சோலை அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், காமராஜர் அரங்கத்துல வந்து ஒரு 200 பத்திரிகையாளர், இந்து ராம் உட்பட, தினத்தந்தி நம்ம பாலசுப்ரமணிய ஆயத்தம் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 50 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு புது தலைவர் தளபதி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வந்திருக்காங்களே தவிர தலைவர் மகங்கிறதுக்கு இன்னும் பண்ணல. நீங்க நேற்று முளைச்ச மழையில இன்னைக்கு பெய்த, நேற்று பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காண மாதிரி எங்களுக்கு அப்படி விட்டு பெருமை இல்ல. ஒட்டுமொத்த தமிழகமும் நீங்களும் சரி, இளைஞர்கள் வரணும், இளைஞர்கள் வரணும். நாளைக்கு புதுதா ஒரு இளைஞர் வந்தா என்ன விமர்சனம் வைப்பாங்க? நாளைக்கு புதுதா ஒரு இளைஞர் கோவை நேயர் சுப்பிரமணி, உங்களுடைய கருத்து. கோவை நேயர் சுப்பிரமணி ஐயா வணக்கங்க. அப்பா ஐயாவகிட்ட இருந்து நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் கையொப்பமிடும் முதல் கையெழுத்தே வந்து பூரண மதுவிலக்குன்னு சொல்லி போட்டு தில்லா தைரியமாக பொதுமக்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்துள்ளார். அதுபோல கட்டணமில்லாத ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். அதுபோக இலவச இடுபொருளுடன் விவசாயிகளுக்கு எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை 50 வருஷமா இந்த சுதந்திரமான காலத்துல இருந்து ஐஐடி, ஐஎம்எஸ் ஆகிய உயர் கல்விகளுக்கு திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டுங்க இதுவரைக்கும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு இடஒதுக்கீடும் மத்திய அரசு கிட்ட இருந்து பெற முடியல. டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்த காரணத்தினாலதான் இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. அது போல எடுத்துட்டீங்கன்னாக்கா அவசர ஆம்புலன்ஸ் உதவியிலிருந்து திண்டிவனத்துல தமிழ்நாட்டுக்குன்னு அவர் செஞ்ச நல்லதுன்னு பாத்தீங்கன்னாக்கா திண்டிவனத்துல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி இல்ல, என்ன கேட்க விரும்புறீங்கன்னாக்கா விழுப்புரத்துல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரின்னு சொல்லி இல்ல அன்புமணி மேல இவங்களுக்கு எதுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில கால் பண்ணுச்சுங்கிறதா தெரியல. நாங்க அன்புமணி மேல அவ்வளவு பயமா? இல்ல, இங்க யாரும் தனிப்பட்ட முறையில விமர்சனங்கள் பண்ணல. அன்புமணி வந்து ஸ்டாலின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு தான் நீங்க பதில். சரி, இருந்தாலும் கூட அவர் மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு உங்களுடைய அவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாக்க எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல மதுவிலக்கு இல்ல, நான் அதுக்கும் அவங்க நேயர் கேட்டதுக்கு அவங்களுக்கு அந்த பணிவா ஒரு பதில் சொல்லியிருந்தேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லி அன்புமணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அமைச்சரா டெல்லிக்கு போகும்போது 2% இடஒதுக்கீடு வாங்கிட்டு வருவேன்னு சொன்னாங்க. அது அவங்க வாங்கிட்டு வரல. தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் அவங்க தான் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அது வரலாறு தெரியல. 1920 லண்டன்ல தான் முதலாட்டு இடஒதுக்கீடு 12% முதல்ல இடஒதுக்கீடு கொடுத்தது. அப்பதான் அவர் குறிப்பிட்டதுல முக்கியமான விஷயம் மதுவிலக்கு. அதுல அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்கு. விபி சிங் கிட்ட தலைவர் கலைஞர் தான் விபி சிங் கிட்ட 27% என்னோட கேள்வி சரியா உள்வாங்கிக்கங்க. பாஜகவும் எதிர்த்தது, அதையும் தாண்டி வாங்கிட்டு ஒரே நிமிஷம் என்னோட கேள்வியை சரியா உள்வாங்கிக்கங்க. மதுவிலக்குல பாமகவுக்கு தெளிவான கொள்கை இருக்கிறது. மற்ற கட்சிகள் எல்லாருமே பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுக அது சம்பந்தமான ஒரு தெளிவான பார்வையை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதாவது தொடர்ச்சியாக பாமக, அதிமுக, திமுக 2 கட்சிகளும் ஒன்னு
சேர்ந்து கூட்டணி சேர்ந்து இந்த விவகாரத்துல செயல்படுறாங்க, ஒரு கட்சி வந்தா அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட கம்பெனிகளுக்கு ஆர்டர் கொடுக்கறாங்கங்கிற குற்றச்சாட்டு வரைக்கும் கூட முன் வச்சாச்சு. நீங்க பதில்? அதாவது வருகின்றது அவங்க சொன்னாங்க விவசாயிகளுக்கும் மதுவிலக்கும் தான் முக்கியமா அவங்க சொன்னாங்க. விவசாயிகளுக்கு ஏற்கனவே 20 லட்சம் பேருக்கு பம்பு செட் விவசாயிக்கு இலவச மின்சாரம் கொடுத்தோம், 7,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணோம், மத்திய அரசையும் 75,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணோம். இதே போல மதுவிலக்கு கொள்கையில எங்க தேர்தல் அறிக்கையை பாருங்க, நிச்சயமாட்டு அவங்க சொல்லிட்டு பேரலாம், நாங்க சொல்லிட்டு இருந்து தளபதி அவர்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார், நல்ல முடிவு செய்வார். சரி திருமணி. இல்ல, மதுவிலக்கு பத்தி என்னுடைய பார்வை வேறுபட்ட பார்வை. அது ஒரு பாப்புலர் சென்டிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்குது. அது அதாவது மதுவிலக்கு என்பது அது ரொம்ப ஃப்ரீ ஸ்லோகன். அது நோக்கம் ரொம்ப உயர்வானது, அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்ற இன்றைய சர்வதேச பொருளாதார அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது அறவே சாத்தியமற்றது. மதுவை நாம் கட்டுப்படுத்தலாம், அரசாங்கம் ப்ரமோட் பண்ணாம தடுக்கலாமே தவிர பூரண மதுவிலக்கு என்பது அறவே சாத்தியமற்றது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக அண்ணா திமுகவை தவிர்த்து எல்லா கட்சிகளுமே அதை ஆதரிக்கிறாங்க, ஒரு மையப்புள்ளிக்கு வந்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் அதை எப்படி பாக்குறேன்னா, ஆளக்கூடிய வாய்ப்புள்ள கட்சிகளுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியுது. அதனாலதான் அவங்க பூரண மதுவிலக்கு பேசுறது இல்லை. மற்றவர்களுக்கு அதனுடைய சிரமம் தெரியாதவாசி அவங்க பேசுறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அவர்கள் நோக்கம் உயர்வானது, ஆனால் நடைமுறையில் அது அறவே சாத்தியமற்றது. இன்னைக்கு கேரளால சாத்தியமா இருக்கிறது, கேரளாவில் நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை. அவங்க படிப்படியா கொண்டு வரேன்னு சொல்றாங்க, இன்னும் 10 வருஷம் பொறுத்து. கேரளா விட்டுருங்க. இன்னைக்கு குஜராத்ல நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, காந்திஜி பிறந்த குஜராத்லயே ஒரு பார்ட் ஆஃப் அகமதாபாத்ல இன்னைக்கு ப்ரொஹிபிஷனை லிஃப்ட் பண்ண போறாங்க. மது சாராயம் உங்களுக்கு ரொம்ப பிளாக் மார்க்கெட்ல அதிகமா ஓடக்கூடிய ஒரு மாநிலம் குஜராத். ஆகவே உலகம் முழுவதும் மதுவிலக்கு என்பது தோற்று போன ஒரு கொள்கை. எங்கேயுமே அது வெற்றி பெற்றது கிடையாது. நாம் செய்ய வேண்டியது அதை முறைப்படுத்த வேண்டும், ப்ரமோட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே தவிர மதுவிலக்கு என்பதுல இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய கருத்து நடைமுறைக்கு உவந்த கருத்து என்பதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம் சார். வணக்கம் சார். பாமக சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பேசுனேன். பாமக சட்டமன்ற உறுப்பினர் நீங்க தொடர்ச்சியா பேசி முடிச்சிடலாம். வாஞ்சிநாதன். ஹலோ, சொல்லுங்க. ஓகே சார். இப்போ பாமக சட்டமன்ற உறுப்பினருக்கு இது முழுக்க அன்புமணி ராமதாஸ் முழுக்க பாமகவில் ஜாதி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டு கொண்டாங்க. அந்த இதில் நான் 6 பேர்த்துக்கு நான் 6 பேர்த்துக்கு அவர் உதவிகளுக்கு அந்த 6 பேர்த்துக்கு மட்டும் தான் கேட்டிருக்காரு ஒழிஞ்சு மற்ற 14 பேர் நம்ம தமிழர்களுக்கு எந்த உதவியும் அவர் கேட்கவில்லை. ரெண்டாவது இந்த இந்த இதில் பொறுத்தவரை அவர் முழுக்க ஜாதி அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கார் சார். ஆனால் இந்த இதில் முதல்வர் வேட்பாளரை எப்படி அவர் ஏற்றுக்கிற முடியும்? சரி, விளக்கம் பெற. அதுதான் நான் இப்போ திரும்ப கேட்க வர விஷயம். கட்சியை விட்டுடுங்க. இப்போ உதாரணத்துக்கு அன்புமணி ராமதாஸ் என்ற தனிப்பட்ட மனுஷன் எந்த இடத்துல சாதி அரசியல் பண்ணார்? அவர் அமைச்சராக இருந்த போதோ சரி, இன்றைய வரைக்கும் அவருடைய அரசியல் செயல்பாடுகளோ சரி, எந்த இடத்துல சாதி அரசியலை அவர் செய்தார் என்று யாரா ஒருத்தர் சொல்ல முடியுமான்னு சொன்னா சொல்ல முடியாது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். அவர் கேட்ட மாதிரி அதுவே தவறான கருத்து. எது? ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொன்ற போது 6 பேருக்கு மட்டும் போனாங்கன்றதுலாம் தவறான கருத்து. அது நடந்த விஷயத்தை ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த டெட் பாடிஸை கொண்டு போய் மீட்டுற நேரத்துல நான் இருந்தேன். என் தொகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய போலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நாங்க போகும்பொழுது எங்களுக்கு அரசாங்கம் வேகமாக இதே அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, வழக்கு கேட்க வேண்டியது, நியாயம் கேட்க வேண்டியதெல்லாம் அரசாங்கத்தை யாரும் கேட்கல. அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள், காவல்துறையினர் வேகமா அந்த டெட் பாடிஸை எரியுங்க புதைங்கன்னு புதைக்க கூட விடாம எரிச்சாங்க. எங்களுக்கு மிஞ்சி கிடைச்சது 6 டெட் பாடிஸ். அந்த 6 டெட் பாடிஸை போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு உயர் நீதிமன்றத்திற்கு போனது பாட்டாளி மக்கள் கட்சி. இதுவரை வரலாற்றில், ஆந்திர வரலாற்றில் காவல்துறை மீது ஒரு முதல் எஃப்ஐஆரை போட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த எஃப்ஐஆர்ல கம்ப்ளைண்ட் 20 பேருடைய குடும்பத்தினர். ஒரே ஒரு குடும்பத்தினர் தான் வரல, 19 பேரோட குடும்பத்தினர். வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறது 19 குடும்பத்திற்கும் சேர்ந்து. எங்களுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையின் பாலு அவர்கள் ஆதாடினது 19 குடும்பத்தினருக்கும் சேர்த்து. 20 பேர்ல ஒரு குடும்பம் வரல, 19 குடும்பத்திற்கும் சேர்த்துதான். அது தவறான செய்தி. அவர் சொல்றது தவறான கருத்து. தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு. 6 பேர் மட்டும்தான் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, மற்றவங்க இல்ல. 6 பேர்லயே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அதுவே தவறான கருத்து அவர் சொல்றது. அவர் திட்டமிட்டு இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் வேற குற்றச்சாட்டு வைக்க முடியாம சாதி கட்சின்னு வச்சுக்கிட்டு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கு இந்திய அளவில் இவங்க திமுக குற்றம் சுமத்தவே இல்லை. இவங்க ஊழல் செய்து மறைப்பதற்கு முன்னெடுத்து பின்னாடி நிறுத்திக்கிறாங்க. மக்களுடைய கேள்வி, நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. சரி, நான் சொல்றது இல்ல, மக்களுடைய கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. கோவை நேயர் வேணும். பாமக பிரமுகர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா,
அவர் ஜாதி கட்சி தலைவர் இல்லைன்னு சொல்றாரு, ஜாதி வச்சு நாங்க அரசியல் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எதுக்கு அதுக்கப்புறம் வந்து வன்னியன் நாடாள வேணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஓட்டிக்கிறாங்க? எதுக்கு வந்து வன்னியன் தான் வந்து முதல்வர் ஆகணும்னு சொல்லி பாமக ராமதாஸ் மருத்துவர் ஐயா வந்து எதுக்கு வந்து மேலே வந்து ஒப்பாரி வச்சு அழுகுறாரு? அடுத்து இன்னொரு விஷயம் எனக்கு ஒன்றும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு வந்து இவங்க வந்து முதல்வர் வேட்பாளர் இவங்கன்னு சொல்லிக்கிறாங்க? இவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வச்சுக்கிட்டு இளவரசன் இந்த மாதிரி கொன்னதான் இவங்களோட சாதனை. இளவரசனை நாங்க கொன்னது நீங்க பாத்தீங்களான்றது எனக்கு தெரியல. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. அந்த விஷயத்தை நாங்க பலமுறை சொல்லியிருக்கிறோம், பலமுறை செய்திருக்கிறோம். அரசு வழக்கு இருக்கிறது, வழக்குல போஸ்ட்மார்ட்டத்துல தற்கொலை வழக்கு இருக்கிறது. அதை பத்தி நம்ம தொடர்ச்சியாக பேச வேண்டியது திட்டமிட்டு இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து நான் எப்படி ஏத்துக்கிறேன்? நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறனால அதை பத்தி தொடர்ச்சியாக பேச அபாண்டமான குற்றச்சாட்டு தானே. நாங்க கொலை பண்ணோம்னு சொன்னா பப்ளிக்ல என்ன? நீங்க சொன்னது சரியான பதில். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, நாமளும் இந்த மேடையில தொடர்ச்சியாக பேச வேண்டியது. நான் இப்ப கூட கேக்குறேன், மத்தவங்க எல்லார்கிட்டயும் கேக்குறேன். தர்மபுரி கலவரத்தில் 54 பேர் சிறைக்கு சென்றார்கள். 54 பேர் சிறைக்கு சென்றதில் எத்தனை பேர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற போது அதை நம்ம தொடர்ச்சியாக பேச வேண்டியது. அதுக்கான விளக்கம் வரும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் கண்டிப்பா கொடுத்தாச்சு. அதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. நேரம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் தொடர்பு இல்லை, அதிமுகவும் தொடர்பு இருக்கிறது. செத்த நாகராஜ் தேமுதிகவின் கிளை செயலாளர். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி தான் விளக்கம் கொடுத்தாச்சு. விளக்கம் கொடுத்தாச்சு. நெல்லை நேயர் விக்னேஷ், உங்களுடைய கருத்து. வணக்கம் சார். ஸ்டாலினை எதிர்கொள்ள தயார் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த கருத்து தேர்தலுக்கு இப்போ 10 மாதங்கள் இருக்கு. இதே கருத்தை தேர்தல் வரைக்கும் மாற்றாமல் பின்பற்றுவார்களா என்று தெரிய வேண்டும். சற்று முன்பு பேசும்போது கணேஷ்குமார் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எதிர்கொள்ள தயார் என்று சொன்னோம், ஆனால் எதிர்த்து போட்டியிட தயார் என்று சொல்லவில்லை என்று. இதே போல் இந்த கருத்து மாற்றங்கள், தமிழில் கருத்துக்களை மாற்றி பேசலாம். அதே போல் தேர்தலுக்கு பின் நாங்கள் வெற்றி பெற்றால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று சொல்கிற இவர்கள் அந்த மதுவிலக்கை பூர்வமாக அமல்படுத்துவார்களா, அல்லது அதற்கும் இதே போல் வேற ஏதாவது ஒரு தமிழ் விளக்கம் சொல்லுவார்களா? இல்ல நண்பர் அவர்களுக்கு தவறாக புரிஞ்சுக்குவானா, எதிர்த்து போட்டியிடுவதற்கு நாங்க தயார், எதிர்த்து போட்டியிடுவோம் என்ற வார்த்தை அந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை என்றுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். எதிர்த்து 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துகிறோம் என்ற பொழுது ஸ்டாலின் அவர்களை எதிர்த்தும் தான் நாங்கள் வேட்பாளர் நிறுத்துவோம், ஜெயலலிதாவை எதிர்த்தும் தான் வேட்பாளர் நிறுத்துவோம். எல்லாரையும் களத்துல எதிர்த்து நின்று போடுறதுக்கு பேர் தான் எங்களுடைய பிரச்சார யுக்தி. அதை பத்தி நாங்க எதிர்க்க மாட்டோம் என்ற வார்த்தை அந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை என்றுதான் சொன்னேன். மதுவிலக்கை பொறுத்தவரை தெளிவாக கேட்டார். இன்றைக்கு மட்டுமல்ல, 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து ஒரு கொள்கை. அந்த கொள்கையை பத்தி இன்னைக்கு கூட பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். என்னுடைய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் சொல்லும் பொழுது கூட இன்றைக்கு இது சாத்தியமா சாத்தியமில்லை என்றால் போராடுகின்ற வரை இது வீண் முயற்சி என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் வெற்றி பெற்றவுடன் அது விடாமுயற்சி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் எல்லாருடைய கருத்துக்களையும் நாங்கள் வாங்கிப்போம். எங்களுடைய திட்டம், நாங்கள் எப்படி இதை பூரண மதுவிலக்கை சாத்தியமாக ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் என்பதையும் தெளிவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதற்காக தனி ஒரு படை உருவாக்கப்படும், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கப்படும். எந்தெந்த இடத்துல சாராயம் விக்குது, கள்ளச்சாராயம் பெருகும் தானே சொல்றாங்க. சாராய கடையை மூடிட்டா கள்ளச்சாராயம் பெருகுன்றாங்க. எந்த இடத்துல கள்ளச்சாராயம் பெருகிறது என்பதை டோல் ஃப்ரீ நம்பர்ல போன் பண்ணி சொல்லலாம்னு சொன்ன வாய்ப்பு கொடுத்தா யார் சொல்லுவா? முதல்ல அதுல யார் பாதிக்கப்படுறா? இதெல்லாம் திட்டங்கள். இந்த மாதிரி ஏன் சொல்றேன்னு சொன்னா, 120 கோடி மக்களுக்கு திட்டத்தை கொடுத்து உலக சாதனை படைத்த ஒருவரால் இது கட்டாயமாக முடியும் என்று நீங்கள் நம்புங்கள். அந்த நம்பிக்கையின் பேர்ல அன்புமணி ஸ்டாலினுக்கு கடிதம் எழுத போது இந்த விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. முதல் 20 பாயிண்ட்ல முதல் பாயிண்டே தான், தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறைக்கு பிறகு மதுக்கடைகளை திறந்து இளைஞர்களை கெடுத்த திமுக தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு டாஸ்மாக் மது விற்பனை பற்றி பேச தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வி. அதாவது ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் முதல் 20 பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் தான். அதாவது ஒரு திட்டம் சில காலகட்டங்கள்ல வந்திருக்கும். நாங்க அடுத்த தேர்தல் அறிக்கையில பாருங்க, சமுதாய சீரழியதை தாங்கிட்டு நாங்க இருக்கோம். அதுக்கு நிச்சயமாட்டும் மாற்றாக ஒண்ணு வரும். இப்ப இவங்க பேசதை பற்றி இப்ப மக்கள் நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சொன்ன வாக்கை இவங்க காப்பாற்ற மாட்டாங்க. அதாவது இவங்க கூட கூட்டணி வைக்க முடியும், தேர்தல் வைக்க இதை சொல்லுவதற்கு இல்ல இல்ல இதை சொல்றதுக்கு திமுக எந்த அளவு வருகிறதுக்கு நீங்களே சொல்லுங்க. நான் முடிச்சிருந்தேன், நீங்க பேசுங்க. நான் முடிச்சிருந்தேன். அதாவது எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்க முடியும்னு சொல்லி பாஜக, தேமுதிக, மதிமுக எல்லா கட்சியோட பாராளுமன்ற தேர்தல் இருந்தாங்க. அப்ப சொன்ன வாக்கை இவங்க காப்பாற்ற முடியாங்க. ஏன் இப்ப இந்த முயற்சியை முன்னெடுத்து கொண்டு போறாங்கன்னா, அடுத்தால நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட இப்ப அவங்களுக்கே தெரியும் 4% ஓட்டு இருக்கு அவங்களுக்கு. இதை வச்சு நிச்சயமா வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எதுக்குன்னா, கூட்டணி வைக்கும் போது கூட கொஞ்சம் சீட்டு வாங்கலாம் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமே தவிர, மக்கள் மத்தியில இவங்களுக்கு ரெண்டே பேர் ஜாதி கட்சி, இன்னொன்னு சொன்ன வாக்குப்படி நடக்க மாட்டாங்க. இல்ல இதுதான் ஒரு விஷயம் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இதுதான் நேரம் இல்ல, மணிக்கான வாய்ப்பு. திருமணி, உங்களுடைய பார்வை இறுதி.
பாமக வந்து சொல்றதை வந்து கடைசி வரைக்கும் செய்ய மாட்டாங்க, என்னோட நிலைப்பாட்டுல வந்து தொடர்ச்சியாக மாற்றம் இருக்கும் அப்படிங்கறதான் கடந்த கால அரசியல் வரலாறு. இதை இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக தனிச்சு நிக்கிறதாக இருக்கட்டும், மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பாமக பேசுறதாக இருக்கட்டும், நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர்களுடைய நோக்கம் உயர்வான நோக்கம், அதுல மாற்று கருத்து கிடையாது. மதுவிலக்கென்று பேசுறது நல்ல நோக்கம் தான், அதில் யாரும் குறை சொல்ல முடியாது. வேறு சில விஷயங்களும் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் நியாயமானது தான். ஆனால் நடைமுறையில் சாத்தியமற்றது என்பது என்னுடைய கருத்து. மூன்றாவது விஷயம் வந்து, இதுக்கு முன்னால் அவர்கள் பேசிவிட்டு கடைசியில் மனம் மாறி ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்றாங்க. நிச்சயமாக இந்த முறை அவர்கள் யாருடனும் கூட்டணி வைக்க மாட்டார்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கண்டிப்பாக தனித்து தான் இருக்க போகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் தனித்து நிற்பதே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை வைத்துக்கொண்டு அதற்கு பின்பு வரக்கூடிய தேர்தல்களில் அது ஒரு பார்கெனிங் சிப்பா யூஸ் பண்றதுக்கு தான் அவங்க பயன்படுத்த போறாங்க. எப்படி பார்த்தாலும் வரும் தேர்தலில் அந்த தேர்தல்கள் எப்பொழுது நடந்தாலும் அடுத்த தேர்தல்கள் அதில் அவர்கள் கண்டிப்பாக தனித்துத்தான் இருப்பார்கள். இப்ப இவங்க திமுக மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க இன்னும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கல. மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், தேமுதிக விஜயகாந்தா இருக்கட்டும், வைகோ, இது மாதிரி திரு வாசன், அதே மாதிரி சீமான், இதுல எல்லாருமே வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் இவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க? தங்களுடைய தலைமையில ஒரு கட்சி கூட்டணிகள் வருகிற போது நாங்க வந்து கூட்டணி அமைப்போம்னு சொல்கிற போது எல்லா கட்சிகளையும் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கிற போது எந்த அளவுக்கு பாமகவுடைய முயற்சி பலிக்கும் சாத்தியமா? இல்ல, பாமக வந்து கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் இப்ப திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி இவங்களோடலாம் அவங்க சேர போறது கிடையாது. மற்ற கட்சிகள் வந்து அவங்க இவங்களை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆகவே அதனால் அந்த கேள்வியே அங்கே எழவில்லை. இது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒன்றை மறந்து விடார்கள். அவங்க வந்து அவங்களோட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு வங்கி என்பது 5-6% தான். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி வந்து பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போறாங்கன்னு தெரியல. அதனால தான் சொல்றேன், இது வந்து அதற்கு அடுத்த தேர்தல்களில் பார்கெனிங் சிப்பாக யூஸ் ஆகும். அதுதான் அவருடைய நோக்கம் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, சென்னை அரங்கத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.